Academy Reasoning Daily Dose. இன்னைக்கு reasoningல operation on letters, that means coding and decoding related questions discuss பண்ணலாம். First question. In a certain code language, ஓகேங்களா, given word dwarf is coded as, ஓகேங்களா, D W A R F is coded as D வந்து W, again W க்கு D, A க்கு C, R க்கு I, F க்கு U கோட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா D க்கு Wங்கிறது ஆப்போசிட், W க்கு D வந்து ஆப்போசிட், R க்கு I வந்து ஆப்போசிட், F க்கு U ஆப்போசிட். பட் A ஓட வேல்யூ 1, C ஓட வேல்யூ 3. ஸோ +2 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? ஏங்கிறது என்னது? வவல். ஸோ வவலா இருந்தா +2, இதே கான்சனன்ஸா இருந்தா ஆப்போசிட்டும் எழுதணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதனுடைய கோடிங். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? தான். இதுல டீங்கிறது கான்சோனன்ட், அதுக்கு ஆப்போசிட் லெட்டர் என்ன? ஜி. ஸோ தேர்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஓங்கிறது வவல். வவல்னா AEIOU. ஓனா 15, அதோட +2 ஆட் பண்ணும். 17னா Q, செகண்ட் லெட்டர் Q. நெக்ஸ்ட் ஆர்னா I. நெக்ஸ்ட் Nக்கு ஆப்போசிட் M. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். Next, second one. In a certain code language, remain is coded as. இப்போ R க்கு என்ன கோட் பண்ணிருக்காங்க? I. D க்கு E க்கு D. M க்கு N, A க்கு Z, H. ஐக்கு H, Nக்கு M. இதுல ஆர்க்கு ஐங்கிறது என்னது? ஆப்போசிட். ஓகேங்களா, எம்முக்கு N ஆப்போசிட், Nக்கு M ஆப்போசிட். இப்போ ஈக்கு D -1, ஏக்கு Z -1, ஐக்கு Hங்கிறது -1. ஓகேவா, இதுலயும் பாத்தீங்கன்னா கான்சனன்ட்ஸ்க்கு எல்லாம் ஆப்போசிட், வவல்ஸ்க்கு எல்லாம் -1. ஸோ இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி கோட் பண்ணுவோம். நமக்கு ஃபைனுக்கு கோட் பண்ணீங்களோ அதே சேம் தான். எஃப் வந்து கான்சனன்ட்க்கு ஆப்போசிட் U, ஐக்கு பார்த்தீங்கன்னா 9 -1 பண்ணியிருக்காங்க, H 8, Nக்கு ஆப்போசிட் M, ஈக்கு வவலுக்கு -1 பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ ஷூர் எஸ் வந்து கான்சனன்ட்ஸ், ஸோ ஆப்போசிட் என்னது? எஸ்க்கு H வரணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். இப்போ U செக் பண்ணுங்க. யூங்கிறது என்னது? வவல். ஸோ -1 பண்ணணும். யூக்கு ப்ரீவியஸ் லெட்டர் U21னா 20ங்கிறது T. நெக்ஸ்ட் ஆர்க்கு ஆப்போசிட் I. நெக்ஸ்ட் ஈங்கிறது என்னது? வவல். ஸோ -1 பண்ணீங்கன்னா E5னா -1 4 D. ஓகேங்களா, ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ given word, ஓகேங்களா, இது எத்தனை? ஒரு 6 லெட்டர் வேர்டுக்கு ஹச்ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இம்பியூட்ல 6 லெட்டருக்கு வெறும் ஹச்னா ஹச்சோட வேல்யூ என்ன? 8ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி வரும்னா, ஐயோட வேல்யூ என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸாக பிரிச்சுக்கோங்க. ஐனா 9, M 13, P 16. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க, 38 வருது. நெக்ஸ்ட் ரிமைனிங் 3 லெட்டர்ஸ் U 21, T 20, E 5 ஆட் பண்ணுங்க, 46. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. 46 - 38 எவ்வளோ வருது? 8. இந்த 8னா அதனுடைய வேல்யூ என்னது? H. ஸோ இதுதான் Hன்னு கோட் பண்ணியிருக்காங்க.
இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சிஸ்டம் இதுக்கு எப்படி கோட் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸாக ஸ்பிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ் மீன்ஸ் என்ன வரும், 19, y 25, again yes 19, ஆட் பண்ணுங்க. 9 எவ்வளோ வரும், 18, 23, remaining 2, 4, 6, 63. Next T for 20, E 5, M 30, ஆட் பண்ணுங்க 38. இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க, 63 38க்கு டிஃபரன்ஸ் எடுங்க. 5 13க்கு 5க்கு 13 8னா 5, இங்க 5 இருக்குமா, 3னா 2, 25. 25னா என்ன வரும், y. ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் fourth one, in a certain code language sign is coded as s, ஓகேங்களா, cool is coded as k. இப்போ next ring is coded as, எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ s எவ்வளோ 19, s 19, e எவ்வளோ 5. இது ரெண்டும் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் எடுத்து ஆட் பண்ணுங்க, 24. பட் இங்கே எஸ் தான் கொடுத்துருக்காங்க, எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ 19. இதுலேருந்து என்ன மைனஸ் பண்ணும், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. சைனில் 5 லெட்டர்ஸ் இருக்குது, அதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19 வரும். இதே சேம் தான் கூலில் சிக்கு 3, எல்லுக்கு 12 ஆட் பண்ணிங்கன்னா 15 வரும். இதில் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, கூலில் 4 லெட்டர்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா 11 வரும். இதுதான் கே. ஓகேவா, இப்போது ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஆர் இவ்வளோ, ஆருக்கு 18, ஜிக்கு 7 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 25 வரும். இதில் நீங்கள் எவ்வளோ லெட்டர்ஸ் மைனஸ் பண்ணணும், ரிங்கில் இருக்கக்கூடிய 4 லெட்டர்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா 21 வரும். 21னா யூ. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர் fourth ஒன்க்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், in a certain code language cry, CRY, சிக்கு பீன் -1 கோட் பண்ணியிருக்காங்க, ஆருக்கு எஸ் +1 கோட் பண்ணியிருக்காங்க, ஒய்க்கு இசட் +1 கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளைல பாருங்க, EKZ, இதில் எஃப்லேருந்து இக்கு -1, எல்லுலேருந்து கேக்கு -1, ஒய்லேருந்து இசட்க்கு +1 கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இது என்ன பேட்டர்ன் இங்கே பாருங்க. இங்கே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, -1 இருந்தது, ஃபர்ஸ்ட் -1 பண்ணாங்க, நெக்ஸ்ட் +1 பண்ணாங்க. இங்கே -1 +1 இருக்கு. ஸோ இது என்ன கோடிங் அப்படின்னா, லெட்டர்ஸ் மொத்தம் நமக்கு அல்பபெட்ஸில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு, 26 லெட்டர்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் 13, செகண்ட் 13, ஸோ 2 ஆஃப் லெட்டர்ஸாக பிரிக்கிறாங்க. அதாவது எம் ஃபர்ஸ்ட் 13 லெட்டர்ஸ் எம் வரைக்கும் இருக்கிறதுக்கெல்லாம் -1, சிக்கு பாருங்க -1. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 13 லெட்டர்ஸில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்தால் -1ம், செகண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் 13 லெட்டர் வர்றதுக்கெல்லாம் +1ம் பண்ணியிருக்காங்க. இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி கோட் பண்ணுவோம். கோட் பண்ணோம்னா CYSTக்கு சிங்கிறது 3 தேர்ட் லெட்டராக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருக்கு, ஸோ -1க்கு பி வரும். ஸோ செகண்ட் தேர்ட் ஆப்ஷனை மட்டும் எலிமினேட் பண்ணலாம். ஒய்னா வேல்யூ என்னது, 25th லெட்டராக இருக்கும், இது செகண்ட் ஆஃப்ல வரும், ஸோ +1 இசட் வரணும். நெக்ஸ்ட் எஸ்னா 19, இது செகண்ட் ஆஃப்ல வரும், ஸோ +1 டி. டீனா 20th லெட்டர், ஸோ இதுவுமே செகண்ட் ஆஃப்ல வரும், +1 பண்ணா யூ. ஸோ பி இஸ் டியூங்கிறது செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ் ட்ரை,
D or Y is coded as D க்கு D வந்து fourth letter plus 4 பண்ணி H R18 minus 4 பண்ணிருக்காங்க N வந்திருக்கு ஏன்னா N ஓட வேல்யூ 14 Y25 இதுல இருந்து minus 4 பண்ணிருக்காங்க so U ஓட வேல்யூ 21 நெக்ஸ்ட் ஸ்கைக்கு S க்கு O K க்கு O Y க்கு U அதாவது S19 minus 4 K11 plus 4 Y25 minus 4 again இதுல பாத்தீங்கன்னா 26 letters இருக்கு மொத்த alphabetsல அதுல வந்து first 4 lettersக்கு வந்து first half lettersனா M வரைக்கும் இருக்கக்கூடிய first 13 letters வந்தா plus 4 போட்டிருக்காங்க ஓகேங்களா first halfக்கு plus 4ம் second half வந்தா minus 4ம் போட்டு கோட் பண்ணிருக்காங்க ஸோ இதே பேட்டர்ல நம்ம கோட் பண்ணலாம் என்ன வேர்டுக்கு ட்ரை ஓகேவா இதே பேட்டர்ன்ல ட்ரைக்கு கோட் பண்ணோம்னா டீங்கிறது செகண்ட் ஆஃப் ஸோ மைனஸ் 4 பண்ணும் T20 minus 4 16னா P ஓகேவா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம் R18 again இது செகண்ட் ஆஃப் ஸோ minus 4 என்ன வரும் 40 N வரும் நெக்ஸ்ட் Y25 again இது செகண்ட் ஆஃப் தான் வருது minus 4 21க்கு U ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் ஸோ இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் அண்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன பேட்டர்ன் இருக்க அல்ஃபபெட்ஸே 26 அல்ஃபபெட்ஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஸ்பிளிட் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் லெட்டர்ல வர்றதுக்கு ஒரு மாதிரி கோடிங்கும் செகண்ட் ஆஃப் ஆஃப் வர்ற லெட்டருக்கு ஒரு கோடிங்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் செவன்த் ஒன் knife is coded as என்ன கோட் பண்ணிருக்காங்க LOHGD K என்ன வரும் 11 L12 plus 1 N14 O15 plus 1 I9H8 minus 1 F6G7 plus 1 E5D4 minus 1 so plus 1 minus 1 வருது so எதுக்கெல்லாம் plus 1 பண்ணிருக்காங்க கான்சோனன்ட்ஸ்க்கு எல்லாம் plus 1 வவல்ஸ்க்கு எல்லாம் minus 1 பண்ணிருக்காங்க so இதே சைன் பேட்டர்ன்ல தான் பிளிங்க்குக்கும் கோட் பண்ணிருப்பாங்க B க்கு பாருங்க plus 1 C L க்கு M I வவல்ஸ்க்கு மட்டும் minus 1 H N க்கு O K க்கு S இது plus 1 இப்போ கோனுக்கு கோட் பண்ணுங்க Cங்கிறது என்னது கான்சோனன்ட்ஸ் ஸோ சினா நெக்ஸ்ட் லெட்டர் டி வரணும் ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும் ஓக்கு பாருங்க வவல் O15 minus 1 14க்கு N minus 1 பண்ணியிருக்காங்களா நெக்ஸ்ட் N கான்சோனன்ட்ஸ் plus 1 O E வந்து வவல் ஸோ minus 1 D ஸோ வவல்ஸ்க்குலாம் minus 1 கான்சோனன்ட்ஸ்க்குலாம் plus 1 பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் எய்த் ஒன் இன் a certain code language crane is coded as E-M-E. Crane is coded as V-N-R-I-X. எப்படி கோட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ஆப்போசிட் லெட்டர்ஸை கோட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஈக்கு வி ஆப்போசிட் எம்க்கு என் ஐக்கு ஆர் ஆருக்கு ஐ சிக்கு எக்ஸ் ஸோ ஆப்போசிட் லெட்டரை கோட் பண்ணியிருக்காங்க இன் ரிவர்ஸ் ஆர்டர்ல அதே சேம் தான் ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் கேக்கு பி சிக்கு எக்ஸ் ஐக்கு ஆர் ஆருக்கு ஐ டிக்கு ஜி இப்படி கோட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ட்ரிங்க்குக்கு கோட் பண்ணா கேக்கு பி ஸோ ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் என்னுக்கு எம் ஆருக்கு ஐக்கு ஆர் ஆருக்கு ஐ டிக்கு டபிள்யூ ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் Next, ninth one. In a certain code language, think is coded as
V J G P M. இப்போ T வந்து எவ்வளோ 20, V 22 என்ன பண்ணியிருக்காங்க +2. அடுத்தது H8 J10 +2, I9 G7 -2, N14 P16 +2, K11 M13 +2. ஓகேங்களா? என்ன பேட்டர்ன்? T வந்து கான்சனன்ட்ஸ், ஸோ கான்சனண்டா இருந்தா +2, வவல்ஸா இருந்தா -2 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே சேம் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஹையருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். H வந்து கான்சனன்ட், H8 +2 பண்ணீங்கன்னா J. ஸோ 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஐனா வவல், I9 -2 பண்ணீங்கன்னா G7. ஸோ G. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் E அகைன் என்னது வவல், E5 -2 பண்ணீங்கன்னா C. நெக்ஸ்ட் ஆருக்கு கான்சனன்ட், ஸோ +2 பண்ணீங்கன்னா T, R18 +2 T. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th ஒன் பார்க்கலாம். In a certain code language, sim is coded as F ன்னு கோட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் சிங்க்கு E கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சிம்ல எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு? 3 லெட்டர்ஸ் இருக்கு. அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய வவல் என்னது I. ஐயோட வேல்யூ 9, அதாவது அதனுடைய பொசிஷன் வந்து 9th பொசிஷன் I வந்து. அது மொத்தம் இந்த வேர்ட்ல எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு? 3 லெட்டர்ஸ். மைனஸ் பண்ணினா 6. 6 = F. நெக்ஸ்ட் இந்த சிங்க்ல இருக்கக்கூடிய வவல் என்னது I தான். அகைன் I வந்து 9. இதுல எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு? 4 லெட்டர்ஸ் இருக்கு. எவ்வளோ வருது ஆன்சர்? 5. 5னா E. இப்போ டர்ம்ல என்ன வவல் இருக்கு? O. O வந்து 15. இது 15 and then இந்த வேர்ட்ல 4 லெட்டர்ஸ் இருக்கு. மைனஸ் பண்ணீங்கன்னா 11. 11னா என்னது? K தான் 11th லெட்டரா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ எவ்ரி ஒன்.